எப்படி சாப்பாடு தண்ணி கிண்ணிலாம் சார் கேட்டதுக்கு மட்டும் போதலே சார். நீங்க தான் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, எதுவுமே கொடுக்கல சார். கொடுக்கவும் கூடாது, தாக எடுத்து அவளுக்கு சாகணும். கொடுங்க சார். ஜாமீன் வக்கீல் அரசியல் ஏதாவது அது ஒரு கூட்டமே படையெடுத்து வந்துட்டு சார் இருக்காங்க. உள்ள ஒருத்தனும் வரக்கூடாது. இது பொண்ணு தர ஸ்டேஷன், எவனும் உள்ள வரக்கூடாது. மீறி எவனாவது உள்ள நுழைஞ்ச சும்மா பின்னாடியே போடுங்க. இது பொண்ணு தர போட்ட இங்க நான் விதிக்கிறதா சட்டம், நான் சொல்றதா சட்டம். அத்தி மனுஷன் ஆக்ரோஷமா இருக்காரு. ஓகே சார். சார் உங்களை மேலதிகாரி கூப்பிட்டார் சார். என்னவா அவருக்கு என்னவா? ஏன் அவர் உங்களுக்கு ஜாமீன் எடுக்கிறா என்ன? இல்ல சார், சார் உங்களை அர்ஜென்டா பாக்கணும்னு சொன்னாரு. சரி, அவங்களுக்கு சேர் கூட கொடுக்கல. இல்ல சார். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அழுத அசிங்கப்படுத்தின தொலைச்சு வந்தாச்சு. அது எப்படிக்கா அவளை அடியும் வாங்கிட்டு இன்னும் அசராமடிக்க என்னால அடுத்து ஆக்க முடியலக்கா. ஒரு தண்ணி கூட வறண்டு போச்சு. ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கக்கா. மானம் கட்டி எனக்கு குடிக்க தண்ணி தானே அவன்கிட்ட கேட்கணுமா? அவன் அதுக்கு தானே இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆதிரா, இதுக்கெல்லாம் வட்டி முதலமா சேர்த்து அந்த பொண்ணு தர அனுபவிக்கணும். இனி அவன் படுற பாடே வேற. தண்ணி தாழ எடுக்குக்கா, தண்ணியை கொடுக்க மாட்டேங்காங்களேக்கா. கத்தி கத்தி தொண்டை காஞ்சி செத்துறதடி. நீயும் தொண்டை கிளிய கத்தி எண்ணியும் கத்த வைக்காத எருவ மாடு. வாய மூடிட்டு இருடி. நாம இப்படி தவிக்கிறோம் தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஏத்த நீ பண்ணிக்கிட்டு இருக்க. வாய மூடிட்டு இரு. இங்கே சத்து மடிஞ்சாலும் பரவாயில்ல, அவன் கிட்ட மட்டும் கெஞ்சிட கூடாது, கையேந்தி நிக்க கூடாது. ஏன்னா சாகணும், அவனை சாக அடிச்சிட்டு தான் நான் சாவேன். இனிதாண்ட நீ என்னோட உண்மையான ஆட்டத்தை பார்க்க போற. நீ ஒவ்வொரு நிமிஷமும் அவமானப்பட போற. என்னடி முறைப்பு மூஞ்ச பிடிச்சு உரசி போடுவேன். சண்டை பொண்ணு தர ரொம்ப அனுபவிக்க போற. இங்க நீங்க அனுபவிக்க போறத பாருங்கடி. உங்களுக்கு எவன் விடுதலை வாங்கி தரான்னு நானும் பாக்குறேன். இனி என்கிட்ட உங்களுக்கு விடுதலை கூடாது. நீங்க ஆடின ஆட்டத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கல. நான் பொண்ணு தரையலடி. தொலைச்சு யாருக்கு யாடி மாமா? பொண்ணு தர சார் அப்படின்னு கூப்பிடணும். எப்படி மாமாவா? மூஞ்சி மோரைய பேத்து கையில கொடுத்துருவேன். இப்ப சொல்லலாம், இங்க உங்களுக்கு சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. பொண்ணு தரங்கிற மொத்த வாயில இங்க வந்தது லத்தியா இருக்குது. வாயில கொடுத்துருவேன். செக் பண்றீங்களா? லத்தியும் ரெடியா தான் இருக்கு, கண்ணும் ரெடியா தான் இருக்கு. போட்டுருவேன். தாக எடுத்து சேர்த்து போ. மத்தவங்க உசுர உயிரோட புட்டுங்கல்ல அனுபவி. யாரே சார்? நான் இவங்களோட வக்கீல். ஜாமீன் கிடைக்காது, முக்கியமான கேஸ், கிளம்பலாம். சார் நான் மேலத்துல உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டேன் சார். நீங்க உள்ள இருக்கீங்க போதே எங்க பெர்மிஷன் வாங்கணுமோ அங்க வாங்கிட்டு வந்துட்டேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணும் போதே ஒன்ன மாதிரி ஆட்கள் நிறைய வருவாங்க எனக்கு தெரியும். அதனால அதுக்கும் மேல இடத்துல ஜாமீனே கிடைக்காத அளவுக்கு பண்ணி வச்சுட்டேன். சார் கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசுங்க சார், நான் ஒரு வக்கீல். அதுக்கு என்ன, இந்த கொலைக்கார பாதத்துக்கு ஜாமீன் எடுக்க வந்தவங்க தானே சார்? இவங்க குற்றம் செஞ்சாங்களா செய்யலங்கது கோர்ட் தீர்மானம் பண்ணிட்டோம், நீங்க இல்ல. ஆனா இவங்களை நான் ஆதாரத்தோட தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். சார் மறுபடியும் சொன்னேன், இவங்க குற்றம் செஞ்சவங்க செய்யல, அது கோர்ட் தீர்மானம் பண்ணிட்டோம். ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது, அதான் வக்கீலோட வேலை. இவங்களுக்கு குற்றவாளி இல்லைன்னு எனக்கு தெரியாது சார். ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் சார். இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்தல கிடையாது. இவங்களுக்கு வக்காலத்து வாங்கி வர எவனுக்கும் நான் மரியாதை கொடுக்க முடியாது. என் மேல கேஸ் கொடுக்க முடியும் என்ன சார்? உங்க பேச்சு ஒண்ணு கூட சரியில்லை சார். அப்படித்தான் ஆடுவேன். என் மேல கேஸ் கொடுக்கணும்ல, என்கிட்ட தான் கொடுக்கணும். ஒன்னே எழுதி கொடுத்துட்டு போ. சார் நீங்க எல்லாம் மீறி போறீங்க. நான் மேட்ல உத்தரவு வாங்கியிருக்கேன் சார்.
இன்னும் ஒரு செகண்ட்ல நீயா போயிட்டா உனக்கு நல்லது, இல்லைன்னா முட்டி போட்டு முட்டிக்குள்ள வெளுத்து வாங்கிடுவேன். எவனுக்கும் பயப்பட மாட்டாங்க இந்த பொண்ணு தர. என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததுக்கு வேற எந்த கொம்பனாலையும் முடியாது. உயிர் மேல பயம் இருந்தா திரும்பி பார்க்காம போயிரு. நான் என் கிளைண்ட பார்க்கணும் சார். உசுர் மேல பயம் இருந்தா போ, இல்ல உசுர் மேல பயம் இல்லைன்னா விசாரிச்சுட்டு போ. வக்கீல் சார், வக்கீல் சார், எப்படியாவது எங்களை ஜாமீன்ல எடுத்துருங்க சார். அரக்கே சார், அரக்கே, காட்டு மிராண்டி சார். இவருக்கவே இல்லாம போட்டு வெளுத்து வாங்குறா சார். பொம்பளைன்னு கூட பார்க்கல சார். முட்டை கீழே வச்சு வெளுத்துட்டா சார். பொம்பளை பிள்ளைன்னு பார்க்கலையே, பாரபட்சம் இல்லாம கண்ட கண்ட இடத்துல அடிக்கா சார். நான் கிளம்புறேன். அப்புறமா வந்து ஜாமீன் எடுக்க. வக்கீல் மேடம், இவன் உண்மையிலே அரக்கன் தான். கொஞ்ச நாள்ல ஏதோ சும்மா சாதுரியமா இருந்திருக்கான். ஆனா இவன் உண்மையிலே அரக்கன் தான். மிலிட்டரியில இவன் என்னென்ன பண்ணான்னு அத்தனை எவிடன்ஸ் எனக்கு இருக்குது. நானும் இவன் மேல ஏதாவது கேஸ் போட்டு இவனை உள்ள தள்ளிடலான்னு பார்த்தேன். மிலிட்டரியில இவன் அராஜகம் தான் நடந்திருக்கேன். வாரண்டியா ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வந்துவேன். மத்தபடி இன்னத்துக்கு அவன் மிலிட்டரியில இருந்தோம்னா பெரிய கமாண்டரா இருப்பான். மோத முடியாது. நான் வேற ஏதாவது உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். வக்கீல் நான் உங்களுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன் மேடம். கான்ஸ்டபிள், ஆத்தி வக்கீலே தலை தெறிக்க வாடுதார. நம்மள யாருமே காப்பாத்த முடியாதா? நோ சார். சார் கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுறேன் சார். முக்கியமான ஒரு ஆபீசரை இதுல இன்வால்வ் பண்ணிருக்கேன். அவர் நினைச்சாருன்னா நிச்சயமா இத வேலையை முடிச்சிருவாரு சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் 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 போன் வச்சிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஆபரேஷனை கண்டிப்பா முடிச்சிடுறேன் சார். சார் ஒன் டே மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க சார். சார் நான் ஏற்படுத்தியிருக்கிற ஆள் அப்படி சார். இந்த ஆபீசர் கண்டிப்பா சக்சஸா முடிச்சிருவாரு. இவர் தொட்டது எதுவுமே முடிக்காம இருந்தது இல்ல. கேஸ வாங்க மாட்டாரு. வாங்கிட்டாருன்னா அதை முடிக்காம விட்டது இல்ல. சொன்ன டயத்துல கேஸ முடிப்பாரு. சார் சார் ஒன் டே மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க சார். சார் தொற்றுக்க ஆள் அப்படி சார். சார் கட்டாயமா அவர் முடிச்சிருவாரு சார். பொண்ணு தர பேசுங்க. ஐயோ காட்டு முராண்டியா வந்து நிக்கானே. சார் 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 வந்துட்டாங்க சார். நான் பேசிட்டு உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன் சார். சாரி சார், சாரி சார். சார் ஒன் டேக்குள்ள முடிச்சதா சார். முடிக்கிற ஆளே வந்தாச்சு. முடிஞ்ச மாதிரி தான் சார். மேலதிகாரி சொல்லுங்க சார். வணக்கம் சார். தெனாவிட்ட பேசார. கூப்பிட்டு வேலையை கொடுத்துருக்கோம்ல, அப்படித்தான் இனிமே ஆகும். பொண்ணு தர சார். ஓ, மேலதிகாரி முன்னாடி இந்த ட்ரிங்க்ஸ் வேண்டாமே. இல்ல சார், ஊட்டச்சத்து. சொல்லுங்க. ஓகே சார். மறைமுகமா ஏதோ வேலை கொடுக்குறீங்க. இப்போ நான் போலீஸ் அதிகாரியா ஒண்ணும் வரலையே. நீங்களும் போலீஸ் அதிகாரியா வர சொல்லலையே. அது சரிதான். முக்கியமான வேலை சார். மாட்டிக்கிட்டோம். வழக்கம் போல தானே. உயிரை பணிய வச்சு அந்த கேஸை நான் முடிக்கணும். உங்களை தவிர வேற யாராலையும் அதை முடிக்க முடியாது. எந்த கொம்பனாலும் முடியாது. எந்த கொம்பனாலும் முடிக்க முடியாதத நீங்க தான் முடிப்பீங்க. அதான் உங்ககிட்ட முடிக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க கொடுக்குற டீமை வச்சு என்னால முடிக்க முடியாது சார். என்கவுண்டர் அங்க அவன் மட்டும் தான் வருவான்னு சொல்ல முடியாது. ஓப்ளிக்கு நடமாடுது. அது மட்டும் இல்ல, இங்கே நிறைய கருப்பாடு. நான் போறதுக்கு முன்னாடி அங்க சிக்னல் கொடுத்து நான் போட வேண்டியதுக்கு பதிலாக வேற யாரையாவது போட்டு கேஸை ஏன் மேலே திருப்பிடுறாங்க. நான் இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு வேலையை முடிக்க விரும்பல. தெரியும் நீங்க என்கவுண்டர் போட சொன்னது யாருன்னு. மேலெடுத்து உத்தரவே ரகசியமா. நான் அதை ஈஸியா போடுறேன். ஒரு ஆளா போய் போட்டுறேன். ஆனா நீங்க கொடுக்குற டீம் வச்சு நான் போடவே மாட்டேன். ஆனா டீம் வச்சுதான் போகணும். நீங்க தனியாலாம் போனீங்கன்னா அது வேற மாதிரி ஆயிரும். சரி, நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் ஒரு முடிவு இருக்கேன். நீங்க சொன்ன வேலையை நான் முடிக்கணும்னா நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். அரக்கங்கையில எல்லாம் போச்சுது. இனி இவன் இஷ்டத்துக்கு ஆடித்தான் ஆகணும். என்ன பொண்ணு தர சொல்லுங்க. முக்கியமானது நாளைக்குள்ள முடிக்கணும். முடிக்கலன்னா ஏன் வேலை போயிடும். இன்னைக்கு நைட்டே முடிச்சிருவேன். ஆனா நான் சொல்றது நீங்க செஞ்சீங்கன்னா. ஐயோ, உன் வாயால அந்த வார்த்தையை கேட்கும் போதே இன்பமா இருக்குது. கேஸ் முடிஞ்ச மாதிரிதான். என்ன கேட்கணுமோ கேளுங்க சார், முடிச்சிருவோம். கோடி கோடியா பணம் அது எனக்கு தேவையில்லை. அப்ப என்ன சார், தாராளமா எந்த உதவினாலும் கேட்டுக்கோங்க. நான் உதவி கேட்கணும் அவசியம் இல்லை. எனக்கு உதவி தேவைப்படாது. நீங்க கொடுத்த வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை. எத்தனை பேரை வேணாலும் எடுத்துக்கோங்க. 3 பேர் தான். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருக்காரு, மதனு. அவர் தான் மடத்தனமா போட்டு தள்ளுவார. அவர் இந்த டீம்ல வேண்டாம். இல்ல சார், அந்த மாதிரி துணிச்சல் உள்ள ஆளு உனக்கு தேவை. அவரை நான் கூட கூட்டிட்டு போறேன். பாரபட்சம் பார்க்க மாட்டாரு, இறக்கவும் பார்க்க மாட்டாரு. அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை.
ஆனா அவர் இப்போ தற்சமயத்துக்கு வேற டீம்ல போயிருக்காரு. அவர் இப்போ வேற டீம்ல இருக்கதா கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. ஆனா அவராலே இந்த கேஸை முடிக்க முடியலங்கனால தான் உங்ககிட்ட இந்த கேஸ் வருது. புரியுது சார். ஆனாலும் எனக்கு அந்த மாதிரி ஆட்களோட உதவி தேவைப்படுது. அப்புறம் அடுத்து விக்கி. விக்கினா இப்போ டிபார்ட்மெண்ட் தூக்குனாங்களே. ஏன் இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் வெளில போனவங்கள யாருமே உள்ள சேர்த்துக்கல என்ன? திரும்ப போஸ்டிங் கொடுக்க சொல்றீங்களா? அதே போஸ்டிங் நீங்க கொடுக்கணும் சார். அது இல்ல சார், நான் முழுசா சொல்லி முடிச்சதேன். அதுக்கப்புறம் முடியும் முடியாதுன்னு சொல்லுங்க. நான் இந்த வேலையை முடிக்க முடியுமா முடிக்க முடியாதான்னு சொல்லிடுறேன். கொடுத்தீங்கன்னா நைட்டுக்குள்ள வேலை முடிஞ்சிடும். பிளாக்மெயில் பண்றானே. நான் சொல்றது நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சொன்ன வழியை நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சிருவேன். ஒரு எஸ்ஐ கண்டிப்பா தேவை, ஒரு கமிஷனரும் தேவை. விக்கிய போடுங்க கமிஷனரா. நான் வேணா மேலிடத்துல பேசட்டுமா? சரி சார், அப்போ நீங்க ஆபரேஷனை ஒரு வாரம் கழிச்சு வச்சுக்கிடுங்க. இல்ல இல்ல, இன்னைக்கே அவரு ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்ஐயா விக்ரம் சார நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஐயோ, அவன் ஒரு கோல்மால் பிடிச்சவனாச்சே சார். அவர் வாரண்டியா ரிட்டர்ன் கொடுத்தவர் சார். அவரெல்லாம் இல்ல, அவரு இந்த ஆபரேஷனுக்கு கட்டாயமா தேவைப்படுவாரு. குடும்பத்தாட்களையா உள்ள தள்ளிட்டாரு சார். விக்ரம் சார் மட்டும் கொஞ்சம் சஜஷன்ல கொண்டுட்டு வர முடியுமா சார்? இல்ல சார், ஒரு எஸ்ஐ கண்டிப்பா தேவை. நீங்க கொடுக்குற எஸ்ஐ எனக்கு ஒத்து வராது. அவருக்கும் இருக்கக்கூடிய ஒத்து வராது. நீங்க விக்ரம் சார போடுங்க. நைட்டே வேலையை முடிச்சது வேணும்னா சொல்லி அனுப்புங்க, நான் வரேன். சார் நீங்க நைட்டுக்குள்ள வேலையை முடிங்க சார். நீங்க சொன்ன 2 பேருக்கும் இன்னும் 1/2 மணி நேரத்துல ஆர்டர் போயிடும். ஆர்டர் போயிட்டுனா அவங்க எனக்கு போனை போட்டு சொல்லட்டும், வந்து சிக்னேச்சர் பண்றேன். சார் கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். நைட்டு 2 மணிக்கு நல்ல செய்தி வரும். தேங்க்யூ சார். அப்பா ஒத்துக்கிட்டா 2 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். அப்பா தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்பா அப்போ கட்டாயமா வேலை முடிஞ்சிடும். 2 மணிக்கு நல்ல செய்தி வரும். இன்னைக்கு தான் நான் நிம்மதியா சாப்பிட்டு தூங்க போறேன். அந்த விக்கி, ஐயோ அவன் அலப்புற நீ ஓவரா இருக்குமே, என்ன வச்சு செய்வானே. வேலையை விட்டு தூக்குத அன்னைக்கு அவன் என்ன படுத்தின பாடு. மீண்டும் வருவேன் அன்னைக்கு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கானே. ஐயோ வச்சு செய்வானே. அடி என்னம்மா ராக்கம்மா, கண்ணுல கண்ணீர் என் நெஞ்சி வலிக்குதடி. என் முத்தே, என் மணியே. என்னடி சொன்னீங்க? ஓய் ஆதிரா, என்னடி சொன்ன? வேலை வெட்டி போகாத, வெட்டு போயிருக்கும் புள்ள இருக்குன்னு கேட்டல. நான் பொண்ணு எடுத்துருக்கிறது பொண்ணு தாத்த வீட்டுலடி. வேலை வெட்டி போவாது வெட்டி போய. இப்ப இந்த வெட்டி போய் தான் உன்னை லாடம் கட்ட போறான். பாத்துக்கிட்டே இரு. இந்த நாளுக்காக தானே நாங்களும் காத்துக்கிட்டு இருந்தோம். பாத்தியா, எனக்கு வேலை என்ன வேலை கிடைச்சிருக்கு பாரு. ஒண்ணு பெண் எடுக்கிற வேலை எங்க அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு. மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்குது, கட்ட நீங்க தான் அதை செய்யணும், நீங்க தான் செஞ்சே ஆகணும்னு சொன்னாங்க. அப்படி என்னத்தான் வேலைன்னு, பெண் எடுக்கிற வேலைன்னு. உங்களை பத்தி யாரு வேலை வெட்டிக்கே போகாத வெட்டி போயிலுக்கும் புள்ள இருக்குன்னு கேட்டாலும் அவளுக்கே வேலை செய்யணும்னு. ஆனா உனக்கு லாடம் எடுக்கிற வேலைன்னு எனக்கு தெரியாம போச்சுது. இல்லடா டேனியலே, வாழ்க்கை ஒரு வட்டம். இவனை வேலை வெட்டி இல்லாதவன்னு பொண்டாட்டி முன்னாடியே அசிங்கப்படுத்தின. இப்போ பாரு, ஒன்னிய லாடம் கட்டுறதே அவனுக்கு வேலையா கிடைச்சிருக்கு. நீ வெளுத்து வாங்கு மாப்ள, நான் வேடிக்கை பார்க்கணும். பொண்ணு தர என்ன பச்சை பழி வாங்கிக்கிட்டு இருக்கல, நான் அது சொல்லலையே. நீ இந்த மூதவிக்கு தோண இருக்காது, ஒண்ணு போதாது. எஸ் ஊக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். அப்படி சொல்றா மாப்ள. ராணி அழாத, என் மனசே வலிக்குது. அச்சோ அழாதம்மா அழாத. இன்னும் ஏகப்பட்ட அடி வாங்க வேண்டியிருக்கு. இப்பவுமே அழுது தீர்த்துட்டேனா இன்னும் ஏகப்பட்டது அழ வேண்டி இருக்குல்ல. ஆடுங்கடா, எவ்வளவு தூரம் ஆடணுமோ ஆடிக்கோங்க. ஆனா இந்த ஆத்திராவோட ஆட்டம் இனி பயங்கரமா இருக்கு. ஆனா ஒண்ணு, என் புள்ள வர நேரம் என்ன மறுபடியும் காக்கி சட்டை போட வச்சுட்டான். ஆசுமா இருக்க பொண்டாட்டி உட்கார வச்சு ஒருத்தவரை சோறு போட முடியலன்னு ரொம்ப நொந்து போய் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நீயும் வாழைப்பத்துல ஊசி இறக்கின மாதிரி அப்படியே என் பொண்டாட்டி காயப்படுத்திட்டு போனேன். விரத்திக்கே போயிட்டேன். என்னடா வாழ்க்கைன்னு. ஆனா கடவுள் இருக்கான் குமாருங்கிற மாதிரி. எப்படி பாரு, இப்போ என் பொண்டாட்டிய வீட்டுல வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு எனக்கு வருமானம் வந்துட்டு, உத்தியோகமும் வந்துட்டு. இனி அவளை மகாராணி மாதிரி பாப்பேன். மகாராணி மாதிரி. இப்போ பொறாமடி உச்சத்துக்கு ஏறுமே உனக்கு. இனி ரோகிணி மகாராணி மாதிரி காலுக்கு மேல கால் போட்டு புருஷ சம்பாத்தியத்துல கௌரவமா சாப்பிடுவா. என் தண்ணியில மிச்சிட்டு சொல்லி ஆதிரா நொந்து போட்டோம். வீட்டோட மாப்பிள்ளன்னு குத்தி காட்டினல, அது பொண்ணு திறனுக்கு நறுக்குன்னு ஏறி போச்சுது. அண்ணனுக்கு நறுக்குன்னு ஏறினா என்ன ஆகும்?
யார் மாப்பிள்ளைய யார் நோக்கடிக்கிறது அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட பேசி கோட்ரஸ்க்கு பதிலா விழாவே வாங்கி கொடுத்திருக்காரு. புரியல? குட்டி பங்களா. என் பொண்டாட்டி மகாராணி இளவரசி அவ வாழ்றதுக்கு குட்டி அரமனை. நான் என் பொண்டாட்டி புள்ளியோட அந்த குட்டி பங்களால உல்லாசமா வாழ போறோம். பங்களாவை பார்க்கணுமே, இந்த பீச் பக்கத்துலதான் அட்டகாசமா இருக்கு. இவன் இந்த கவர்மெண்ட்டுக்கு செஞ்ச தியாகத்தை பாராட்டி கவர்மெண்டே கொடுத்துருக்குமா? இப்ப சொல்லு, இவன் வீட்டோட மாப்பிள்ளையா இல்ல வேலைக்கு வெட்டிக்கு போகாத வெட்டி போயலா? அப்படின்னா ரோகிணி ரொம்ப ஆடம்பரமா வாழ ஐயோ, அவ வாழக்கூடாது, அவ வாழவே கூடாது. அண்ணப்பிள்ளி அம்மா குடும்பம் இப்ப ஓஹோன்னு இருக்குது. இவளுக்கு காரணம் யாருன்னு சொல்லு. யாருன்னு கேளு பாப்போம். கேள. எல்லாரையும் இப்படி ஒரு ஆப்போர்ல தள்ளி விட்டுட்டு போனது யாரு தெரியுமா? அண்ணக்கிளி அம்மா. சிங்கப்பெண். அவங்க என்னடா ரொம்ப அமைதலா இருக்காங்களே, என்னடா ஒரு ஸ்டெப் எடுக்கலையே, வீரமான பெண்மணியாச்சே, என்னடா ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்களேன்னு எனக்கே சந்தேகம் வந்துட்டு. அச்சாங்க பாரு ஒவ்வொரு ஆப்பா. அடியே நீங்க 3 பேரும் சிக்கினதே அண்ணக்கிளி அம்மா வரதான். நீ தேன்மொழி வரட்டலடி, விரட்டினதே அண்ணக்கிளி அம்மா தான். தேன்மொழி நீங்க வரட்டலடி, அண்ணக்கிளியத்தை தான் விரட்டுனாங்க. அவளை விரட்டல, காப்பாத்தி விட்டுருக்காங்க. உங்க அடுத்த பிளான் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் எப்படி வேணாலும் மறுபடி தேன்மொழி சிக்கிடுவா. கண்ணா பின்னான்னு சிக்க வைக்கிறதுக்கு பிளான போட்டிருந்தீங்கல்ல, அதுல இருந்து நான் சுக்க அவளை கொலட்டி விட்டுட்டாங்க. நினைச்சேன்டி, பொண்ணு தர வாழ்க்கைய நீயாவது நாசம் பண்றாதே. நான் சுதாரிப்பா இருந்துக்கணும். எப்படினாலும் அவ ஓடி போனதானே. ஆமா ஓடி போனா, ஆனா ஏதாவது ஒரு மூலையில பொழைச்சுக்கிடுவா. உங்ககிட்ட சிக்கி இருந்தா அவன் நிலைமை என்ன இருக்குன்னு அண்ணக்கிளி அம்மாக்கு தெரியும். அதனாலதான் ஓடி உலகத்துல எந்த மூலையிலாவது போய் பொழைச்சுக்க, இங்க கொஞ்ச நாளைக்கு வேண்டான்னு அனுப்பி வச்சுட்டாங்க. சாதுரியமா அவமானப்படுத்தப்படாம. அவ ஒன்ன மாதிரி முட்டாளெல்லாம் இல்ல, பொழைச்சுக்குவா. அவளுக்கு ஏகப்பட்ட திறமை உண்டு. அவ புத்திசாலி, குறும்பக்காரி, சாதுரன்னு முடிவெடுக்க மாட்டா. அந்த விஷயம் அண்ணக்கிளி அம்மாக்கு நல்லா தெரியும். பொய்ய உள்ள ஏதாவது ஒரு மூலையில சேட்டை பண்ணிக்கிட்டு பொழைச்சுக்குவான்னு தெரியும். அது மட்டும் இல்ல, பொண்ணு தரத்தான் எப்படினாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சிருவாங்கிற நம்பிக்கை தான். அதான் அன்னைக்கு அந்த சீனு. அதுவுமே உங்க கண்ணில் மண்ண தூவதுக்குதான். அண்ணக்கிளி அம்மா அழுது கூட ஒரு நாடகம் தான். அப்பதானே உங்களை மாதிரி இருக்கிற நம்ப வைக்க முடியும். சரி இப்ப சொல்ல, நீங்க எதுக்கு மாட்டிருக்கேன்னு தெரியுமா? உங்க மேல என்ன கேஸ் தெரியுமா? தேன்மொழி கொண்டதே நீங்க தாண்டி. அவ சாக மாட்டா, ஆனா இன்னொரு பெரிய விஷயத்துல நீங்க மாட்டிருக்கீங்க. அவளை எப்படியோ தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு குறைஞ்சது நீங்க உங்ககிட்ட இருக்க ஆள் பலத்துக்கு 10 நாளோ 15 நாளோ கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சாலும் அதுதான் தேன்மொழின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் இல்ல. ஜெயராஜ் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு. தேன்மொழியே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் இருக்கு தெரியும்ல? தமிழக்கா இல்ல, இன்னொன்னு இருக்குது. நீங்க தேன்மொழியவே கண்டுபிடிச்சாலும் நாங்க அவளை கொண்டு உள்ள நிப்பாட்டிடுவோம். டிஎன்ஏ டெஸ்ட்ல தோத்து போயிருவீங்க. கோர்ட்டு கேஸ்னு இழுத்தடிக்கும். பாரு, இனி ஒரே குதுக்கலம் தான். எப்படி பார்த்தாலும் நீ தேன்மொழியாவே நிரூபிச்சாலோ, தேன்மொழியே இங்க வந்து நின்னாலோ, நீ இந்த கேஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு 3 மாசம் ஆகும். நீ முழுசா விடுதலை ஆவதுக்கு 3 மாசம் ஆகும். அதுக்குள்ள ஒன்ன என்ன வழி பண்ணணும்னு பொண்ணுத்தர அண்ணனுக்கு தெரியும். நாளைக்கே நீங்க தேன்மொழி கண்டுபிடிச்சாலோ, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க பாதி ஆவிச்சீவனும் போயிரும். சோழிய முட்டிச்சவன் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க சார். ஆவி ஜீவன போயிருண்டி. போங்கடி, தேன்மொழி உசுரோட தான் இருக்கான்னு போய் நிரூபிங்க போங்க. அவளுக்கு இவ்வளவு செல்வாக்கு கிடையாது. அவ கேஸ்ல எங்களை எடுத்த மாதிரி தெரியல. கோர்ட்டுக்கு போறா, கோர்ட்ல என்ன சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். தேன்மொழி யாருன்னு தெரியலையா? டெஸ்டுக்கு சொந்தக்காரி. அண்ணக்கிளி அம்மா பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டதே அவ்வளவுதான். இங்க பாரு, ஒன்ன மாதிரி ஓநாய்களுக்கெல்லாம் அவங்க உண்மையாவே இருக்க மாட்டாங்க. எல்லாமே கண்ணுல மண்ணு தூர வேலைதான். அது இன்னும் பொண்ணு தரத்தாமையும் தேன்மொழி மேல தான் இருக்குது. சும்மா அத கொஞ்ச நாளைக்கு அந்த ராக்கெட் ராஜா மேல எழுதி வச்சதா ஒரு கண் துடைப்பு. அப்படியெல்லாம் எழுதி வைக்கவே முடியாது. உலகின் மிகப்பெரிய ட்ரஸ்ட் அதன் அதிபதி தேன்மொழி அவர்களே இந்த காதம்பரி, ராணி, ஆதிரா 3 பேரும் சேர்ந்து கொலை செய்ததோடு கொலையை மூடி மறைத்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
ஃபைல பார்க்கலையா? அங்க பாக்குறதுக்கு என்ன இருக்குது? அத 3 வருஷத்துக்கு டாக்டரே ஆகக்கூடாதுன்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களே. இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. ஏன் சார்? இல்ல சொல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல அது இருக்கட்டும், எந்த நம்பிக்கையில ஃபைல் தூக்கிட்டு வந்த? ஏன் மேல நம்பிக்கை? இவங்க பிளான் பண்ணிட்டா நான் டாக்டர் தானே ஆயிருமா? சார் எல்லா ஆபரேஷனும் கரெக்டா தான் பண்ணுவேன். சரி சார் சரி. பேச்சு சாமர்த்தியம் பயங்கரமா இருக்குது. இல்ல என்ன பார்த்தா கண்டிப்பா இந்த டாக்டர் வேலையை போட்டு கொடுத்து வந்து எந்த ஆங்கில பார்த்து கண்டுபிடிச்ச? நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். இல்ல இழிச்ச வாயின்னு என் முகரை கட்டையில எழுதிருக்கா என்ன? சார் அப்படி சொல்லாதீங்க சார். இல்ல நான் சொல்லதான் செய்வேன். அது எப்படி என்ன பார்த்த உடனே இவ்வளவு ராங்கா கேட்டா? என் மேல உள்ள நம்பிக்கை இல்ல சார். அதான் ஒண்ணு 3 வருஷத்துக்கு வேலையை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்களே. சார் அதுக்காக வேலை பார்க்காம இருக்க முடியுமா சார்? சப்பா, பேச்சுலாம் நல்லா தான் இருக்குது. நான் உனக்கு வேலை கொடுத்தா ஏன் நிலைமை நான் தெரியுமா உனக்கு? உங்க கோயிலையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. தெரியுதுல, உனக்கு வேலை கொடுத்தா ஏன் வேலை போயிருக்கு தெரியுதுல. இல்ல என்ன பார்த்தா உனக்கு இழிச்சவாய் மாதிரி தெரியுதான்னு கேட்க. சார் சொல்லு. வெளியில வரும்போது விசாரிச்சுட்டு வந்தேன் சார். அது மட்டும் இல்ல சார், உங்ககிட்ட தான் இன்டர்வியூக்கு வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல சார். அதனால உங்களை பத்தின விஷயங்களை கரெக்ட் பண்ணல சார். ஒரு வருஷம் டாக்டர் இருக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்களாமே. டீம்ல குடும்ப சட்டை பண்ணும்போதே நான் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கணும். சார் உங்களை எதுக்கு சார் பேன் பண்ணாங்க? ஒன்ன எதுக்கு பேன் பண்ணாங்களோ அதுக்கு தான் என்னையும் பண்ணாங்க. அது சரி, நானே ஒரு கிளினிக் வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து என்ன வேலை கிடைக்கும் நினைச்ச? நானும் ஒரு கிளினிக் போட்டலாம் தான் சார். எனக்கு போட்டியா இந்த ஊர்ல? எனக்கு வருது 4 பேஷண்டோ 5 பேஷண்டோ 50 ரூபா வாங்கிக்கிட்டு இருக்கேன். அதையும் ஆட்டை போடுறதுக்கு நீ உள்ள வந்திருக்க. சார் டாக்டர்ஸுக்குள்ள என்ன சார், நம்ம ரெண்டு சரிசமா பண்ணிட்டுக்குள்ளோம் சார். இல்ல உன்ன உள்ள விட்டேன்னு வச்சுக்கைய, நீ என் தலைக்கு மேல ஏறி போயிருவ. சார் நான் ரொம்ப நேர்மையானவன் சார். உன் சாட்டை பார்த்தா தெரியுது. சார் என்ன உங்களை எதுக்கு சார் பேன் பண்ணாங்க? கட்டாயம் தெரிஞ்சே ஆகணுமா? அது உனக்கு போக போக தெரிஞ்சிடும். உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையே. உன்னை பார்த்தா கூட தான் டாக்டர் மாதிரியே தெரியல. சார் நான் டாக்டர் சார். வாயை மூடிட்டு இருந்தா ஒரு கண்டுபிடிக்க முடியுது. வாயை திறந்துடாத சார். உன் வாய் சாமத்துக்கே கிடைச்சிருக்கணும். அது எப்படின்னு கிடைக்காம இருக்குது? எல்லா டாக்டர்ஸும் ரொம்ப நேர்மையா இருக்காங்க சார். இல்ல உனக்கு என்ன பார்த்தா இழிச்ச மாதிரி தானே கேட்க. அப்ப நான் நேர்மையிலவனா? அப்ப நான் நேர்மையிலவனா? இல்ல சார், ஏன்னா எனத்தோட சேருங்க மாதிரி நீங்களும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, அதனால சொல்ல வந்தேன் சார். இப்போ நீங்களும் கட்டாயமா இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் தெரிஞ்சா பண்ணிருப்பீங்க, தெரியாம தான் பண்ணிருப்பீங்க. நான் எந்த தப்புமே பண்ணல சார். ஒரு சதிகாரி பார்த்த பார்வை சார். எந்த தப்புமே பண்ணாம நான் சில பேரை காப்பாத்ததுக்காக வாரண்டியா கையெழுத்து போட்டு கொடுத்தேன் சார். ஆமா என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நான் தான் சார் வாரண்டியா கையெழுத்து போட்டு கொடுத்தேன் சில பேரை காப்பாத்ததுக்கு. ரொம்ப தியாகி போலுக்கு. அப்படிலாம் இல்ல சார், பிடிச்சவங்களுக்காக செஞ்சேன். பாரு, இது வெறும் கிளினிக் தான். இங்க மொத்த வீடே ஒரு 500 வீடு தான் இருக்கு. அதுல ஒரு 20 பேரு 15 பேரு சில நேரம் யாருமே வராம கூட இருப்பாங்க. பெருசா வருமானம்னு இல்ல. நான் என் மன திருப்திக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு அதிகமாலாம் வேண்டாம் சார். வீட்டு வாடகை 150 ரூபா. சாப்பாட்டுக்கு நானும் என் ஃப்ரெண்டு தான். அவ்வளோ ஒரு சின்ன வேலைக்கு போறேன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு ஒரு 2000 ரூபாய், அத்தியாவசிய தேவைகள் அதுக்கு ஒரு 500 ரூபாய், ஒரு 3500 ரூபாய் போதும் சார். நீ லட்சமா வாங்கிருக்கல சம்பளம். லாஸ்ட் ஒரு விஐபிக்கு ஆபரேஷன் பண்ணேன், 90 லட்சம் கிடைச்சது சார். 90 லட்சம் சம்பளம் வாங்கின நீ 3500 ரூபாய்க்கு வேலைக்கு வந்திருக்க சார். எடுத்து தகுந்த மாதிரி மாறிக்கிட வேண்டியதான். அங்க இருக்கும்போது எனக்கு தேவைப்பட்டுச்சு, இங்க எனக்கு தேவைப்படல. 3500 ரூபாய் போதும். எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல, யாருக்காகவும் சொத்து சேர்க்கணும்னு அவசியமும் இல்ல. இருக்கிற வரைக்கும் போதும். சரி, நான் இருந்து வந்துடுறேன். தேங்க்யூ சார். சார் நான் சம்பளத்துக்காக கூட வேலை பார்க்கல, எனக்கு பிடிச்சது டாக்டர். நான் சின்ன வயசுல இருந்தே கனவு கண்டேன், டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு. இந்த டாக்டர் படிப்புக்காகவே நான் பல விஷயங்களை இழந்தேன். சொல்ல போனா எல்லாத்தையும் இழந்தேன் சார், இந்த ஒரு படிப்புக்காக தான். ஆனா பிடிச்சவங்களுக்காக சில தியாகங்கள் செய்ய வேண்டியது இருந்தது. அதனால பிடிச்சவங்களுக்காக எனக்கு உசுறு குசுரா இந்த பிடிச்சத நான் தியாகம் பண்ணினேன். உசுருக்கு உசுரானதை தியாகம் பண்ணிருக்கீங்க பிடிச்சவங்களுக்காக. பிடிச்சவங்களா சார்? அதான் எனக்கு பிடிச்சத நான் தியாகம் பண்ணினேன். யார் அந்த அதிர்ஷ்டக்காரரோ? நான் தான் அதிர்ஷ்டக்காரி. சரி, நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்க.
நீ எதிர்பார்த்துதான் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. எனக்கு அதுக்கு மேல 1 ரூபா வேண்டாம் சார். சார், எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்ய போறேன். மனசு நிறைவா இருக்கு சார். எனக்கு இந்த வேலை கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம் சார். பணம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல சார். இந்த படிப்பு, இந்த வேலை, இதுதான் சார் எனக்கு ரொம்ப உசுரே. நீ எந்த அளவுக்கு இந்த தொழிலை நேசிச்சிருக்கன்னு புரியுது. இங்க பாதி பேர் பணத்துக்காக தான் இந்த தொழிலுக்கு வராங்க, லட்ச லட்சமா எடுக்கலான்னு. உன்ன மாதிரி இவ்வளவு வைராக்கியமா வெறித்தனமான ஆசையோட நீ நிச்சயமா நல்ல டாக்டரா தான் இருந்திருக்கணும். சரிங்க சார், நீங்க எப்படி உங்க குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தேன். நீங்க நல்லதானே பண்ணிருக்கீங்க. ஒய்ஃபால ஒய்ஃபாலையா? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். இங்க தானே வேலை பார்க்க போறேன். சரி, நாளைக்கு இருந்து வந்துரு, சரியா? தேங்க்யூ சார். சரி, கொழும்பு கார பொண்ணு, ஐ லைக் யூ. தேங்க்யூ சார். சரி, போயிட்டு வா. உண்மையிலே உன் கூட வாழ போறவரு ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் தான். பேச்சுல தெளிவு, நேர்மை, புத்திசாலித்தனம், யாரும் ஈஸியா மடக்கிற புத்தி. வித்தியாசமான பொண்ணா இருக்கா, நான் பார்த்ததுல. பொண்ணுனா இப்படி இருக்கணும். நெக்ஸ்ட் பர்சன் வாங்க. எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இல்ல. மலையாள மலையோரம் கவி பாடும் குருவி. மலையோரம் கரையோரம் கவி பாடும் குருவி. ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். வெறுப்பேத்துறேன்னு சொல்லு. சீச்சி, அப்படி சொல்லாத. இங்க வா, நீ யான்னு எனக்கு தெரியும், நான் யான்னு உனக்கு தெரியும். என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கேன்னு கேட்க? 500 ரூபாய் அதிகம் வாங்கிட்டேனா? இல்ல, 1500 ரூபாய். நான் புதுசுல ட்ரெய்னிங்ல, அதனால 4000 ரூபாய். அடுத்த மாசம் 5500 ரூபாய். உனக்கு என்னம்மா, நீ டாக்டர், அடுத்த மாசமே லட்ச லட்சமா வாங்குவ. சரி, நாங்களா உனக்கு ஈக்குவல் ஆக முடியுமா? காஞ்ச விறகுதான் இல்ல கிடக்குது, மண்டே பொழந்துற பாட்டி. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, இது சொல்லிட்டேன். வெறுப்பேத்துறேன்னு சொல்லிட்டேன். இல்ல, சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொன்னேன். ஏன் முட்டிவன் ரொம்ப நேரமா இங்கே நின்று சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். சைட் அடிக்கானாமா. நம்ம பக்கத்து வீட்டுல பங்கஜத மாமி இல்ல, அவங்க பையன். ஓ, இவங்க இந்த ஏரியாக்கு ரவுடி. நம்ம சைட் அடிக்காரமா, நம்ம பார்த்து பயந்துருவோமா அப்படின்னு பயவுல நினைச்சுக்கிட்டு இருக்கு. சாத்தா அப்படியே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு போட்டுமே. நம்மளால ஒரு உசுறு சந்தோஷப்பட்டா நல்லது தானே. அப்பவும் சரிதான், ஏதோ அவனுக்கு பெரிய ஹீரோன்னு நினைப்பு, நினைச்சிட்டு போட்டுமே. காசா பணமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னல என்ன? அதெல்லாம் கேட்க என்ன? ஐயோ பாவம் தேன்மொழி, அவன் கொஞ்ச நேரம் கீரோசம் கழிட்டு போட்டுமே. எதுக்கு இப்ப எதுக்கு நீ மத்தவங்க எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் கொஞ்ச நேரம் பண்ணுவான், அப்புறம் நம்ம யாருன்னு தெரிஞ்சோன்னா அலறி அடிச்சு ஓட போறான். எதுக்கு? அது வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்துட்டு பட்டுமே. ஒரு உசுறு நம்மளால சந்தோஷமா இருக்கிறது நமக்கு நல்லது தானே. ஹலோ, காலையம்ல அங்க தூக்கி வச்சிருக்க. நாய் என்னமோ. ஹலோ, என்ன சொன்னீங்க? இல்ல, நாயெல்லாம் இப்படித்தான் ஒண்ணுக்கு. சத்தியமா நம்ம ஊரு கரையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எந்த ஊரு? ஊரை தெரிஞ்சு என்ன பண்ண போற? இல்ல, ரவுடி சார் கேக்குறாருல, சொல்லு. வேண்டாம், நானே கண்டுபிடிச்சிடுறேன். இந்த ஏரியால ஏதாவது பிரச்சனைனா அந்த பயம் இருக்கட்டா.
தெரியல என்ன பிரச்சனைனாலும் சரி. சார் நல்ல நேரம் சொன்னீங்க சார். எனக்கு ஒரு பிரச்சனை சார். ரொம்ப அழகா இருக்காள, நடிகை மாதிரி இருக்காள. எப்பா என்ன அழகா இருக்கா. என்ன வாய்தா கொஞ்சம் துடுக்க பேசுறா. அது அழகா இருந்த பிள்ளையிலே அப்படித்தானே திமுறா தானே இருக்கும். இந்த கட்டிடம் காலை ஒன்னு அடக்கியே தீர்வான். சார் ரவுடி சார், எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், நான் உடனே தீர்த்து வச்சிருவேன். நீங்க தான் சார் தீர்த்து வைக்க முடியும். கட்டாயமா நீங்க தான் சார் தீர்த்து வைக்கணும். ஆமாமா, என்னால மட்டும் தான் தீர்த்து வைக்க முடியும். என்னன்னு சொல்லுங்க. கட்டாயமா உங்களுக்கு நான் கட்டாயமா செய்வேன். நீங்க ஏதாவது க்ரீம் யூஸ் பண்றீங்களா? இல்ல சார். ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படிங்களா சார்? எஸ் எஸ். சார் நான் உங்களை தான் சார் தேடிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பிரச்சனை சார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட தாராளமா சொல்லலாம். அது வேற ஒண்ணுல சார். எங்க வீட்டு கக்கூஸ் இல்ல அடைச்சிருக்கு சார். தண்ணியே போக மாட்டேங்குது. ஓனர் கிட்ட சொல்லி பார்த்துட்டோம். ஒரு ஆளை வச்சு எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்க தான் தெரியல எந்த பிரச்சனைனாலும் வந்து நிப்பேன்னு சொன்னீங்க சார். எங்க வீட்ல இப்ப கக்கூஸ் தான் சார் பிரச்சனையே. என்ன சார் ரவுடி சார், கண்ணுல இருந்து தண்ணி வருது. தண்ணியா? கண்ணீர்? அது வேற ஒண்ணுல தேர்மொழி. சார் நிறைய தண்ணி குடிச்சிருப்பாரு. அது முட்டி கண் வழியா வந்துகிட்டு இருக்கோ என்னமோ. அது இல்லடி, அவரையும் ரவுடி சாரா மதிச்சு நாம நம்ம விட்டு கக்கூசை எடுத்து விடுறதுக்கு அவருக்கு வேலை கொடுத்தோம்ல, அதுல அவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துட்டி. நாம அவரை ரவுடி சாரா ஒத்துக்கிட்டோம்ல, அதான் ஆனந்த கண்ணீர். அப்படிதானே ரவுடி சார்? எங்க இருந்து வந்திருக்கிய? சார் கக்கூசை எடுத்து விட முடியுமா? ஐயா சார் குளிங்க குளிங்க சிரிக்காதீங்க சார். குலுங்கி குலுங்கி சிரிக்கணும். ஆமா சார். சார் கக்கூஸ் எடுத்து விடுறதெல்லாம் அது பெரிய வேலை தான் சார். உங்களுக்கு அது சிம்பிளா தெரியல, எங்களை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய வேலை சார். சார் அப்படியே பாத்ரூமையும் கொஞ்சம் கழுவி கொடுத்துருங்க சார். பழைய பாத்ரூமா இருக்குது, கரை போகவே மாட்டேங்குது. ப்ளீச்சிங் பவுடர் வேணா நான் எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன், அதை கொஞ்சம் கிளீனா கழுவி கொடுத்துருந்தீங்களா? ஒரே மஞ்சக்கரையா இருக்கு சார், உள்ள போறதுக்கு பிடிக்கவே இல்லை சார். கட்டாயமா சார் இப்ப செஞ்சு கொடுத்துருவாரு. ஏன்னா ஒன்ன வர்ணிச்சிருக்காருல, கழுவி கொடுத்தா இந்த தெருல அடுத்து லாந்தலாம் இல்லனா. ஏய் இருக்கடி, நான் போய் பசங்களை கூட்டிட்டு வரேன். Thank you, thank God. Oh wow wow wow. சார் நீங்க மறுபடி ரவுடி சார் நிரூபிச்சிட்டீங்க சார். இருங்கடி, நான் போய் பசங்களை கூட்டிட்டு வரேன். பாத்திடி தங்கமணி, இதுதாண்டி ரவுடி சாருங்கதே. அந்த மஞ்சக்கரை உள்ள பாத்ரூம கழுவது ரொம்ப கஷ்டம்னு நான் சொன்ன உடனே போய் பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பல பலன்னு பாத்ரூம் ஆக்குறேன்னு சொன்னாரு பாரு. அங்க இருக்காரடி இவரே. சார் போங்க சார், சீக்கிரம் போய் பசங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க சார். சார் ஒரு 4-5 பசங்களையாவது கூட்டிட்டு வாங்க. ஒருத்தன் கிச்சன் சிங்க் எல்லாம் கழுவட்டும், ஒருத்தன் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் கழுவட்டும். அப்புறம் அந்த பாத்ரூம்ல அடைச்சிருக்க சார் பல நாள் ஆகுது நினைக்கிறேன். இல்ல சார் பல வருஷம் ஆகுது, உள்ள போகல. ஹெவி வாடை, நாத்தம் குடல புரட்டுது. அத பசங்களை வேண்டாம், நீங்களே அதை க்ளீன் பண்ணுங்க சார். நீங்க க்ளீன் பண்ணாதான் என் மனசு சந்தோஷப்படும். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். என்னங்க இருக்கடி, நான் போய் பசங்களை கூட்டிட்டு வரேன். அதுதானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ கிறுக்கு பையலடா, இல்ல நீ செவட்டு பையலான்னு கேக்க. அதுதானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே நான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எரும மாட்டு பையல. கூல் டவுன். ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுற? எதுக்கு தம்பி கிட்ட இவ்வளவு கோவப்படுற? அத தம்பி போய் 4-5 பசங்களை கூட்டி வரேன்னு சொல்லிட்டு இருக்கானே. இல்லடி 4-5 எப்படி பத்தோம்? ஒரு 10-15 பேரை கூட்டி வந்ததனே. வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதெல்லாம் யார் செய்வா? தம்பி செய்வார். நமக்காக இந்த தம்பி செய்வாரு. ஏடா சரி எப்படி? நான் போய் ஊர்ல பயனெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களெல்லாம். ஊலமட்ட பயலெல்லாம் வேண்டாம், உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட மட்டும் கூட்டு வா. அவனதான் இந்த வேலைக்கு பொருத்தமா இருக்கும். ஏன்னா நீ இப்படியா அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. கரெக்டா சொல்லிட்டா. நான் சொல்றது ரவுடித்தனம் பண்ணதுக்கு. கக்கூஸ கழுவிட்டு போடா. ரவுடித்தனம் பண்ணதுக்கு நான் கக்கூஸ்குள்ள போறேன்டா. கக்கூஸ்குள்ள போக முடியல, அவ்வளவு ஹெவி வாடை. இங்க பார், நீ க்ளீன் பண்ணி கொடுத்துரு, அப்புறம் நீ எங்க வேணாலும் போ. நான் ரவுடி. நான் என்ன இல்லன்னா சொன்னேன்? நம்ம இல்லன்னாடி சொன்னா? நான் பங்கஜ மாமி பையன். அச்சச்சோ அப்படியாடா? எங்க அம்மா யாரு தெரியுமா? உங்க அம்மா எங்க வீட்டு பக்கத்து வீடு. அப்ப உங்க அம்மா உனக்கு யாருன்னு தெரியாதடா? டேய் பாவண்டி, யாரும் இல்லாத பையன் நினைக்க. பங்கஜமாமி உன்னை எடுத்து வளர்க்காங்களோ? அட பாவிகளா. இருங்கடி, இல்ல நிஜமாவே நான் ஊர்ல எல்லாம் கூட்டிட்டு வரேன். இனிமேல் இங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது.
சரிடா, ஒண்ணு பண்ணலாம். நீங்க கழுவி பறக்கி எடுத்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அது வரைக்கும் நாங்க அப்படி சுத்தி பார்த்துட்டு வரோம். ஏன்னா ஊருக்கு நாங்க புதுசு, ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஊட்டி குளுகுளுப்பா இருக்குது. அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு வரோம். நீ அதுக்குள்ள வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிரு. பாண்டிதங்கமணி, நம்ம ஊட்டி சுத்தி பார்த்துட்டு வருவோம். அதுக்குள்ள தம்பி பாத்துமா போல போல பாக்கிடுவாரு. பாக்கிடுவாடா. டேய், பாக்கிடுவல்ல? அம்மா நீ பச்சை புள்ளையாடா. ரவுடி. ஏய், நான் ரவுடி, நீ பாக்கீங்களா? ஹேய், டேய், நான் இப்போதானே சொன்னேன் காலை மேல தூக்காதனே. டேய், அப்ப ஓரமா போடா. என்னடா சின்ன பைய மாதிரி, சின்ன பையனா அதுக்காக இப்படியாடா? அந்த 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 ஓரமா போ. சப்பா பங்கஜா மாமி. இங்க பாரு, மாப்பிள்ளையே தான் அங்க காவலுக்கு வச்சிருக்கேன். இப்ப நம்ம போற ஆபரேஷனை பத்தி யாருக்கும் கடுகளவும் தெரியக்கூடாது. வீட்டுல கேட்ட டூட்டிக்கு போறேன்னு சொல்லிடு. வீட்லயும் யாருக்கும் தெரியக்கூடாது. இங்க பாரு, இந்த ஆபரேஷனா அவளுக்கு கதையில் எவ்வளவு கதையாவது வச்சு கதையை முட்டிக்கணும். மாப்பிள்ளைக்கு கெச்சு போட்டு கொடுத்துட்டேனே. இப்ப நாம அவர்களை போட்டா யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. ஏன்னா இது முக்கியமான ஆபரேஷன் பண்ணதுக்காக நாம போறோம். நாம எங்க இருக்குன்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். அந்த நேரம் இவங்களை யாராவது போட்டா நம்ம மேல கடுகளவும் சந்தேகம் வராது. ஆனா மாப்பிள்ளை எங்க தானே இருக்காரு? இல்ல, மாப்பிள்ளை கூட 3 பேர் நான் டூட்டில போட்டிருக்கேன். அதனால மாப்பிள்ளை மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அப்படி மாப்பிள்ளை மேல சந்தேகப்பட்டா கூட இருக்க ஏசி கான்ஸ்டபிள் எல்லாரும் மேல சந்தேகம் வர இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்ட் அது பண்ணாது. அதையும் நான் மாப்பிள்ளைக்கு நேற்று ஷிஃப்ட் போடல. கரெக்டா 12 மணிக்கு ஷிஃப்ட் முடியுது. வீட்டுக்கு வரதுக்கு 3/4 மணி நேரம் கணக்கு போடும் கவர்மெண்ட். அதை கணக்கு பண்ணி அவர் வீட்டுக்கு வந்த உடனே எஸ்ஐக்கு கால் பண்ண சொல்லியிருக்கேன். அவர் எஸ்ஐக்கு கால் பண்ணுவாரு. அப்பனா என்ன அர்த்தம்? அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம். ஆனா அவர் வீட்டுக்கு போக மாட்டாரு. அண்ணே, ஆஹா, மாப்பிள்ளைய நான் வீட்டுக்கு போக சொல்ல, ஆனா வீட்டுல போய் கால் பண்ற மாதிரி எஸ்ஐக்கு ஒரு மெசேஜ். என் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணிடுவேன். ஆனா அந்த கும்பல் இடத்த மாத்திட்டேன். அவனுக்கு இருந்தது நெய்வேலியில, நான் அவனுக்கு திசை திருப்பி இருக்கேன். அவனுக்கு போற பாதையை கவர்மெண்ட் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப ஏதோ ஈரோட தாண்டி போய்கிட்டு இருக்கானுங்க. சிபிஐ விட்டுட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்க கடைசியா எங்க போய் நிக்கானுங்களோ அங்க வச்சு நான் போட்டு தள்ளிடுவேன். ஆனா நீ நான் போட்டதுக்கு அப்புறம் வந்தா போதும். அண்ணே, நானும் உனக்கு துணையா இருக்கேன். ஏய், அவனுக்கு யாருன்னு தெரியல. வீட்டுல ஒருத்தர் செத்தா பரவாயில்ல, எல்லாரும் வேலை சாகணும். இங்க பாரு, இந்த ஆபரேஷன் நான் பண்ணுவேன். நீ கூட இந்த டீம்ல இருக்க. ஒருவேளை நான் செத்தா கூட அந்த அவார்டு போஸ்டிங் எல்லாம் உனக்கு வர மாதிரி பண்ணிருக்கேன். அண்ணே, எனக்கு எதுவும் ஆகாது. இது வரைக்கும் எனக்கு எதுவும் ஆக விடல, இனி ஆகாது. சொல்றதை கேளு. தேன்மொழிக்கு ஒரு வழி கட்டாம நான் போய் சேர மாட்டேன். அதையும் மீறி ஏதாவது ஆச்சுன்னா நீ தேன்மொழிக்கு பாதுகாப்பு கொடுப்போன்னு எனக்கு தெரியும், கண்டுபிடிப்போன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த உலகத்துல நான் உன்னை ரொம்ப நம்புறேன். அண்ணே, அம்மா மாதிரி நம்புறேன்டா. அண்ணே, உள்ள எனக்கு தாயை நம்பாம இருக்க மாட்டா. அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா உருவத்தில் இருக்கிற நீதான். அம்மாவா தானே உன்னை நம்புறேன். தேன்மொழியை கண்டுபிடிச்சிரு. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீதான். உனக்கு எதுவும் ஆகாதுன்னு. டே, ஆகாது. நம்ம பிடிக்க போறது ஒன்றும் சாதாரண நாட்கள் இல்லையே. நம்மளும் மனுஷங்க தானடா. கொஞ்சம் கவனம் செதுனாலும் போட்டுருவானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பாய்ச்ச எத்தனை நாள் வந்திருக்கேன். அப்படி கூட இருக்கலாம். நான் கூட இருந்த உனக்கு ஆகாதுலனே. டேய், உன்னை எவனா தாக்குனா நான் சோர்ந்து போயிருவேன்டா. தம்பியை காப்பாத்தன்னு தான் நினைப்பேன். நீ ஜீப்பை விட்டு இறங்க வேண்டாம். நான் சொல்ற போது நீ வெளில வந்தா போதும். நான் எல்லா சீக்கிரமும் உனக்கு நான் சரியா கொடுத்துருவேன். இதை ஆபீஸ் வச்சு பேச முடியாது. அதனால அவசர என்ன வீட்டுக்கு வர சொன்னேன். பாரு, வேலையை கச்சிதமா முடிக்கிறோம், சரியா? டேய், நான் மறுபடியும் சொல்றேன், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டுனா அண்ணா, இல்லடா, தேன்மொழி எப்படியாவது கண்டுபிடிச்சிடா. என்ன முழுசா நம்புனாடா. அவ கூட எப்படி நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியாவது கண்டுபிடிச்சிடா. எங்க பாரு, கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அவளை கைவிட்டாத. விட மாட்டேன்னு முழுசா நம்புறேன்டா. செத்தாலும் கைவிட மாட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு தான் போவேன். 2 பேரும் சேர்ந்து ஜெயிப்போனே. நீ தேன்மொழி கூட சேர்ந்து வாழ்வேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நிறைய வாட்டி கனவு வரும்னே. ஆம்பளை பையனை நான் என் கையில வாங்குற மாதிரி. ஏன் அதை ஆம்பளை பையன் சொல்றேன்னா, கையில வாங்கின மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் அப்படியே அவன் கையை பிடிச்சி நான் நடந்து போறேன். அவன் என்ன சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிடுறான். என்னடா சொல்ற? அண்ணன், சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அது நிஜமா நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். கையில வாங்கினேன், கைய பிடிக்க அவன் என்ன சித்தப்பான்னு கூப்பிடுறான். ஓடி வாரான். அப்படியே உன்ன மாதிரியே இருந்தானு. கொஞ்ச நாள் கழிச்சு என் தோளுக்கு சரிசமா இருந்தானு. அப்படியே பழைய பொண்ணு தரையா கம்பீரமா ஒன்னே மாதிரி எனக்கு மேல வளர்ந்துருந்தானு நான் பார்த்தேன். சந்தோஷமா இருக்குடா. நீ சொன்னதுக்கு அப்புறம் ஆசையா இருக்குடா. என் புள்ளைய பார்த்து தானே நான் போவேன். அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்து என் சந்ததியை பார்த்து தானே போவேன். இதுக்காகவாது இந்த ஆபரேஷனை நான் சக்சஸா முடிப்பேன்டா. முடிப்போனே, சக்சஸா முடிப்போம். தம்பி நீ இருக்கும்போது எனக்கு கவலை.
அண்ணன் நீ இருக்கும்போது எனக்கு வேற எந்த பலனும் தேவையில்லைண்ணே.